இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் முக்கிய 1000 வினாக்கள் பார்ட் 5 நம்ம பார்க்க போகிறோம். நான் மதுரைக்கு போயிருக்கிறேன் என்பது எவ்வகை வினை? துணை வினை. இலக்கண குறிப்பு: கருங்குவளை பண்புத்தொகை, விரிமலர் வினைத்தொகை, தடவரை உரிச்சொற்றொடர், சென்னல் பண்புத்தொகை. மதுரை மாநகரில் எந்த ஆற்றை போல மக்கள் வாயில் வழி செல்வதாக மதுரை காஞ்சி குறிப்பிடுகிறது? வைகை. நசை பெரிது உடையர் என தொடங்கும் குறுந்தொகை பாடலின் திணைவகை பாலை. 900 எந்த நாட்டை அச்சம் இல்லாத நாடாக குறிப்பிடுகின்றது? சேரநாடு. 6ஆம் உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1987. புது கவிதைகளின் தந்தை என போற்றப்படுபவர் யார்? பிச்சமூர்த்தி. திருத்தொண்டர் தொகையை இயற்றியவர் யார்? சுந்தரர். மிசை என்பதன் எதிர்ச்சொல் கீழே. உயிர்த்தொடர் குற்றியலுகரச் சொல்லுக்கு எடுத்துக்காட்டு முதுகு. இணையத்தில் இது இல்லையெனில் அது உலகத்தில் நடைபெறவே இல்லை என்பது யாருடைய புகழ்பெற்ற வாசகம்? டிம் பெர்னஸ்-லீ. IRCTC தமிழ் விரிவாக்கம் இந்திய தொடர்வண்டி உணவு வழங்கல் மற்றும் சுற்றுலா கழக இணையவழி பதிவு. திசைப்பெயர்களின் பின் வல்லினம் மிகும். மயில்சாமி அண்ணாதுரை இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தில் பணியில் சேர்ந்த ஆண்டு 1982. குன்றக்குடி திருப்பரங்குன்றம் கோவில் சிற்பங்கள் எந்த அரசர்களுடையது? பாண்டியர்கள். எந்த வேற்றுமை உருவு வெளிப்படும் தொடர்களில் வல்லினம் மிகும்? 2ஆம் மற்றும் 4ஆம் வேற்றுமை. நம் முன்னோர்கள் நீர்நிலைகளை உருவாக்குபவர்களை எவ்வாறு போற்றினர்? உயிரை உருவாக்குபவர்கள். வான் உட்கும் வடிநீர் மதில் என தொடங்கும் புறநானூற்று பாடலில் இடம்பெறும் திணை பொதுவியல் திணை. எந்த நூலில் பாலை திணையை பாடியதால் பாலை பாடிய பெருங்கடுங்கோ என அழைக்கப்படுகிறார்? கலித்தொகை. மஞ்சள் பூசினால் என்பது பண்பாகு பெயர். 7ஆம் உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1989. திருத்தக்க தேவரின் காலம் கிபி 9ஆம் நூற்றாண்டு. ஹனுமன், நவ இந்தியா போன்ற இதழ்களின் துணை ஆசிரியராக பணியாற்றியவர் பிச்சமூர்த்தி. கல்லும் மலையும் குதித்து வந்தேன், பெருங்காடும் செடியும் கடந்து வந்தேன் என்ற பாடலின் ஆசிரியர் யார்? கவிமணி. படிக்கிறார்கள் என்பது எவ்வகை வினை? தனி வினை. ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிட சிற்றிலக்கியம் கண்ணுடையம்மன் பள்ளு. எருது விளையாடி மரணமுற்றவன் பெயரில் எடுக்கப்பட்ட இறுதி பொருதார்கள் உள்ள மாவட்டம் சேலம். காளை போர் பற்றி குறிப்பிடும் பெனிஹாசன் சித்திரம் காணப்படும் இடம் எகிப்து. IRCTC இணையவழி பதிவு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 2002. 1938 கந்தகம் தடவிய துத்தநாகர் தகடை கொண்டு உலகின் முதல் ஒளிப்படியை எடுத்தவர் யார்? செஸ்டர் கால்சன். சொல்லும் பொருளும் மா வண்டு, வாவி பொய்கை, மது, தேன், தரளம் முத்து. இது ரொம்ப முக்கியமான கேள்வி. வினை சொற்களின் வகைகள் மொத்தம் 2. அவை தனி வினை மற்றும் கூட்டுவினை. பெருங்கடுங்கோ எந்த மரபை சார்ந்தவர்? சேர மரபு. மதுரை மாநகரில் முரசறைவோரின் முழக்கம் எதை போல இருப்பதாக மதுரை காஞ்சி குறிப்பிடுகின்றது? கடல் ஒலி. 8ஆம் உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1995. வற்றல் தின்றான் என்பது என்ன ஆகுபெயர்? தொழிலாகு பெயர். சு. சமுத்திரத்தின் எந்த நூல் சாகித்ய அகாதமி விருது பெற்றது? வேரில் பழுத்த பலா. சமுத்திரத்தின் நூல்கள்: வாடாமல்லி, பாலைப்புறா, மண் சுமை, தலைப்பாகை, காகித உறவு, வேரில் பழுத்த பலா, குற்றம் பார்க்கில். ஆசைப்பட்டேன் என்பது எவ்வகை வினை? கூட்டு வினை. கூட்டு வினையினை எவ்வாறு கண்டறியலாம்? பகுபதத்தினை வைத்து கண்டறியலாம். 2002 சராசரியாக IRCTC இணையவழி பதிவு செய்யப்பட்ட பயணச்சீட்டுகளின் எண்ணிக்கை 29. வளர்மதி இஸ்ரோவில் எந்த ஆண்டு முதல் பணியாற்றி வருகிறார்? 1984. உவமை தொகையில் வல்லினம் மிகும். ஒருவரின் பெருமைக்கும் சிறுமைக்கும் எது ஆராய்ந்து அறியும் உரைக்கல் ஆகும்? செயல். கழுகு மலை வெட்டுவான் கோவில் சிற்பங்கள் எந்த அரசர்களுடையது? பாண்டியர்கள். அழகின் சிரிப்பு என்ற நூலின் ஆசிரியர் பாரதிதாசன். தொல்காப்பியர் குறிப்பிடும் நான்கறிவு என்பது காணல். 2012 உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட முதல் ரேடார் இமேஜிங் செயற்கைக்கோள் திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் யார்? வளர்மதி. தேசிய திறனறி தேர்வு எந்த வகுப்பு மாணவர்களுக்கு நடத்தப்படுகிறது? 10ஆம் வகுப்பு. தேசிய திறனறிவு மற்றும் கல்வி உதவித்தொகை தேர்வு எந்த வகுப்பு மாணவர்களுக்கு நடத்தப்படுகிறது? 8ஆம் வகுப்பு.
ஊரக திறனறி தேர்வு எந்த வகுப்பு மாணவர்களுக்கு நடத்தப்படுகிறது? கிராமப்புற 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு. மதுரை மாநகரில் வானளவு உயரம் உடையதாக மதுரை காஞ்சி குறிப்பிடுவது மதில். வானொலி கேட்டு மகிழ்ந்தனர் என்பது என்ன ஆகுபெயர்? கருவி ஆகுபெயர். பிச்சமூர்த்தி எந்த ஆண்டு கலைமகள் இதழ் வழங்கிய பரிசினை பெற்றார்? 1932. மதுரை மாநகரில் மேகங்கள் உலாவும் மலை போல உயர்ந்துள்ளதாக மதுரை காஞ்சி குறிப்பிடுவது மாளிகை. மதுரை மாநகரில் ஓவியங்கள் போல காட்சியளிப்பது என மதுரை காஞ்சி குறிப்பிடுவது நாலங்காடி மற்றும் அல்லங்காடி. தொல்காப்பியர் குறிப்பிடும் மூவறிவு என்பது ஈரறிவுடன் நுகர்தல். அப்பல்லோ என்னும் கிரேக்க கடவுளுக்கு பாடப்படுவது பாவகை. எதனை செய்ய அஞ்ச வேண்டும் என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார்? தீமை செய்ய அஞ்ச வேண்டும். சொல்லும் பொருளும் வசி மழை, செற்றம் சினம், கலாம் போர், தாமம் மாலை. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல் என்ற குறளில் பயின்று வரும் அணி ஏகதேச உருவக அணி. இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்கவர்ந்தற்று. இந்த குறளில் பயின்று வரும் அணி உவமை அணி. மது என்பதன் பொருள் தேன். பைங்கூழ் வளர்ந்தது என்பது என்ன ஆகுபெயர்? காரிய வகுபெயர். தீபம் என்பதன் பொருள் விளக்கு. மதுரை காஞ்சி எந்த நூல்களுள் ஒன்று? 10 பாட்டு. தெங்கு என்பதன் பொருள் தேங்காய். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூமலை என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி சொல் பின்வரு நிலையணி. துருத்தி என்பதன் பொருள் ஆற்றிடை குறை. தமிழ் செவ்வியல் இலக்கியத்தில் பறவைகள் என்ற நூலின் ஆசிரியர் ரத்தினம். சமய கணக்கர் என்பதன் பொருள் சமய தத்துவவாதிகள். சந்திரயான் 1 திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் மயில்சாமி அண்ணாதுரை. முருகு என்பதன் பொருள் தேன். ஓ என் சமகால தோழர்களே என்ற கவிதையின் ஆசிரியர் வைரமுத்து. அல்லல் என்பதன் பொருள் சேறு. பண்பும் அன்பும் என்பதன் இலக்கண குறிப்பு எண்ணும்மை. புரிசை என்பதன் பொருள் மதில். தொல்காப்பியர் குறிப்பிடும் மூவறிவு என்பது உற்றறிதல் மற்றும் எதனுடன் நுகர்தல் ஆகும்? சுவைத்தலுடன் நுகர்தல். சதிர் என்பதன் பொருள் நடனம். கையருகே நிலா என்ற நூலை எழுதியவர் மயில்சாமி அண்ணாதுரை. இசை என்பதன் பொருள் புகழ். காளை போர் பற்றி காளை போர் பற்றி குறிப்பிடும் கினோசஸ் அரண்மனை சித்திரம் காணப்படும் இடம் கிரீட் தீவு. மூவாது என்பதன் பொருள் முதுமை அடையாமல். மதுரை காஞ்சி எத்தனை அடிகளை கொண்டது? மதுரை காஞ்சி எத்தனை அடிகளை கொண்டது? 782. கலர் நிலம் என்பதன் பொருள் பண்படாத நிலம். ஒன்று பெற்றால். ஒளிமயம் என்பது என்ன ஆகுபெயர்? எண்ணல் அளவை. பலனம் என்பதன் பொருள் நீர்மிக்க வயல். இந்திய நாடு மொழிகளின் காட்சிசாலையாக திகழ்கிறது என்று கூறியவர் அகத்தியலிங்கம். அறம் என்பதன் பொருள் நற்செயல். உலக தாய்மொழி தினம் February 21. அணங்கு என்பதன் பொருள் தெய்வம். கவிஞர் வைரமுத்து பிறந்த மாவட்டம் தேனி. நரந்தம் என்பதன் பொருள் நாரத்தை. தொல்காப்பியர் குறிப்பிடும் ஈரறிவு என்பது உற்றறிதல் மற்றும் சுவைத்தல். தாமம் என்பதன் பொருள் மாலை. சிவன் இஸ்ரோவின் எத்தனையாவது தலைவர்? 9வது. வருக்கை என்பதன் பொருள் பலாப்பழம். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்ற குறளில் பயின்று வரும் அணி பொருள் பின்வரு நிலையணி. வெகுளி என்பதன் பொருள் சினம். மதுரை காஞ்சியின் பாட்டுடை தலைவன் யார்? பாண்டியன் நெடுஞ்செழியன். அவ்வளோதான்